நாங்கள் வந்து கிஷோத்ர லவ்வருக்கு வந்து பிராங்க் கால் பண்ண போறோம். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ போத்து விட்டு திரியற நீ. அது ஒன்னால முடியுது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒருதலை காதல் என்றால் என்ன, இருதலை காதல் என்றால் என்ன? ரெண்டுமே தருதல காதல் தாண்டா. உனக்கே அந்த தேவையில்ல நான் வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. ரோட்டால போன பிள்ளைகிட்ட கையை பிடிச்சி இழுத்து போட்டு லெட்டரை கொடுத்து வச்சிருக்கா. நீ வந்து இந்த கையை பிடிச்சி உனக்கு நான் குடி தரேன். அம்மாட்ட வருவான். இப்ப கூட அம்மாட்ட வருவான். நான் லெட்டரையும் நீ எழுதி கொடுத்த நம்பரையும் தூக்கி எடுத்து உங்க அம்மாட்ட வருவேன். நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. அடி ரோட்ல நின்னு நாய் மைக்க வந்து கட்டாம முடிஞ்சா வா. அவனை மாட்டடா என் பம்பர கட்ட மண்டையா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். Welcome to RJ with KJ. Oh my tabla. திரும்ப இன்னொருக்கா. Welcome to RJ with KJ. Welcome to RJ with KJ. RJ with KJ. KJ with போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப இதுல ஆடுறா கேஜி KJ. எங்கட பதவி இல்லை உங்கள்ட்ட தான் ராஜினாமா. ஓகே, இன்றைக்கும் குண்டக்க மண்டக்க இறங்கிட்டானே. ஏடா கூடமா தான் வருவானே காருக்குள்ள இருந்து வீடியோவுக்கு வந்தாலே வந்து சொல்லி யோசிப்பீங்க. அது என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சொன்னா சொல்லி வேலையே இல்லை. ஸோ நீங்களாம் ஆசைப்படுற மாதிரி இன்னைக்கும் ஒரு ஃப்ராங்க் கால்ஸ் பண்ணா இப்படி இருக்கும். அதான் உண்மை வந்து ஃப்ராங்க் கால்ஸ் பண்ண போகிறோம். அதை தாண்டி வந்து அதை நிறைய பேர் கேட்டுருந்தவங்க அந்த வீடியோ போனவரை வந்து பண்ணுங்கன்னு சொல்லி. நம்ம உண்மையிலே பண்ண போகிறோம். அதை தாண்டி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்ட நகர்வு. இப்போ அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அண்ட் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு உண்மையில ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக வந்து இந்த வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். அதுக்காக தான் இப்போ வந்து நிறைய பிரச்சனை. ஆமாம், அதாவது என்ன பிரச்சனை, அதாவது இப்போ நகர்வண்டி சொல்றாரு. அதாவது வந்துட்டு இப்போ இந்த பூமியில இருந்து நாங்க ஏலியன் உள்ளதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக அதான் நகர்வு. அதான் அப்படி இல்லை, ஒரு வேற என்ன வேற வேற மாகாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். மாவட்டத்துக்கு போகிறோம் ஏதாவது ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. சரி, அதை நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து கிஷோத்ர லவ்வருக்கு வந்து ஃப்ராங்க் கால் பண்ண போகிறோம். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா அவனோட லவ்ல வந்து நிறைய நாளாக பிரச்சனை போய்கொண்டு இருக்கு. திரும்பி லவ் கான்செப்ட் பிரச்சனையோடு. ஓகே, என்னன்றதுன்னா பிரச்சனையா. சரி, உண்மையில வந்து நாங்கள் நிறைய தினம் சொல்றோம். பிரசாந்த் இல்லை இந்த இடத்துல. அப்ப பிரசாந்துக்கு லவ் ஃபெயிலியர்ன்றோம், கிஷோத்துக்கு லவ் ஃபெயிலியர்ன்றோம். அப்ப உங்களுக்கு இல்லையாடான்னு நிறைய பேர் கேட்கலாம். அவனை மாட்டடா என் பம்பர கட்ட மண்டையா. அவனல்ற அளவுக்கு வந்து வருத்து நாங்க இல்லை. அதான் பிரச்சனை. நான் இல்லை, அதான் பிரச்சனை. வண்டுமணி சரி, ஓகே. இல்லை, அப்போ கிஷோத் வந்து லவ் பண்ண பிள்ளைக்கு வந்து வெட்டிங் நடக்க போகுது. அப்போ நாங்கள் எடுத்து ஒரு ஃப்ரெண்டுன்ற ரீதியில் நம்ம என்ன பண்ணலாம் சொல்ல போகிறோம். வாழ்த்துக்கள் சொல்கிறோம், மிரட்டி விட போகிறோம். தான் என்னடா ஒரு தலை காதல் ஒன்னாலே பிரசாந்தாலே முடியுது. எப்படி முடியுது? சரி, அப்ப இல்ல உண்மையிலே வந்து சொல்லுவோம். ஒருதலை காதல் என்றால் என்ன, இருதலை காதல் என்றால் என்ன? ரெண்டுமே தருதல காதல் தாண்டா. ஒருதலை காதல் சொன்னா ஒன் சைட், இருதலை காதல் டூ சைட். நான் தமிழ்ல நான் விளக்கம் கேட்டேன். விளக்கம் அதாவது நீங்க தமிழ்ல விளக்கம் சொன்னா அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. பண்ண தன் போயிடும். சொல்லுங்க. சரி, ஒருதலை காதல்ற ஃபீல் எப்படி இருக்கும், இருதலை காதல்ற ஃபீல் எப்படி இருக்குமா? நம்மளுக்கு லவ் பண்ணி பார்த்து தானே ஃபீலிங் நான் சொல்றத விட நீங்க சொன்னதானே பெட்டர் ஆகும். ஜூனியர் சொல்றத விட சீனியர் சொன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் தெரியாது, நானப்பா சொல்றேன். கொஞ்சம் உண்மையாடா நீ சொல்ற மாதிரி நம்பிடுவாங்க எல்லாரும். சரி, ஓகே, வந்து உண்மையா விடுவோம். இந்த இதால வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த காதலை பற்றி கதை காணல, இதை பற்றி கதை காணலன்னு சொல்லி அப்படி இல்லை. வீட்டை போனோடனே கருமூடியால தூக்கி அடியும் இல்லை. அவையிலும் சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. நம்ம போன தூக்கி தெரிஞ்சா இவனையும் போன தூக்கி தெரியா ஒரு வீடியோவில் கதைக்கிற உண்மையாக தான் இருக்குமோ பார்க்குற மாதிரி அவங்க பார்க்குறாங்க.
அப்போ வந்து உண்மையில அப்படி இல்லை. நான் வந்து ஃபன்னுக்காக வந்து கதைக்கிறாங்க. ஆனால் இடைக்கிட்ட நாங்கள் சொல்கிறது பிரசாந்த பற்றிய விஷயங்கள். இப்போ பிரசாந்த் இல்லைன்றதெல்லாம் நாங்கள் சொல்லலை, அதுக்கு நிறைய கதைக்கக்கூடாது. பிரசாந்த பற்றிய விஷயங்கள் வந்து இந்த கிஷோத்தை பற்றிய விஷயங்கள், எங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் வந்து இடைக்கிட்ட நாங்கள் கலந்து அடிப்போம். அதாவது அப்படின்னா நான் இது வரைக்கும் சிங்கிளாக இருக்கிறேன், இது வரைக்கும் திரும்பி பார்க்கலன்றதெல்லாம் உண்மையை சொல்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை இல்லை. சரி, ஓகே. இன்றைக்கு வந்து முதல்ல எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம்ன்றதை தாண்டி முதல்ல வந்து ஃப்ராங்க் கால் பண்ண போகிறோம். யாருக்கு பண்ண போகிறோம்னா கிஷோத்தரால் தேர்ந்தெடுத்துறட்டும். என்ன இதில் கதைக்கிறா சொல்கிறானோ அதுக்கு எதுவுமே கேட்குறோம். கிஷோத்திர ஃப்ரெண்டுக்கோ இல்லை கிஷோத்துக்கு பிடிச்சாங்களோ பிடிக்காதாக்களோ யாராச்சுமா அவன் இவன் எங்கே கையை காட்டுறானோ அங்கே இப்போ ஃபோன் போவோம். சொல்லு. இவர் 398. சரி, 6 எங்களோட ஃப்ரெண்ட் படியின் பர்சனல். இப்படிதான் நம்மட நம்பரை அடிக்கடி கொடுத்து விட்டு கோர்த்து விடுவாங்க போல. ரைட். என்னத்தை வச்சு கைக்கலாம் அவரோட கதைக்கலாம். ஹலோ ஹலோ அடே உனக்கேடா அந்த தேவையில்லா வேலை? ஹலோ 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 உனக்கேடா அந்த தேவையில்லா வேலை? யாரு பேசுறீங்க? படிக்க போனா படிக்கிற வேலையை மட்டும் பாக்குறா நீ. கொஞ்சம் யாரு பேசுறீங்க? ஆறு காய்க்கிறேன்னு தெரியா உனக்கு? இல்ல தனிஷியாட அண்ணன் காய்க்கிறேன். தனுஷியாவா? ஓ இல்ல, நான் தனுஷியா எந்திரியா? என்னடா நீ காய்க்கிற காது? ரோட்டால போன பிள்ளைகிட்ட கையை பிடிச்சி இழுத்து போட்டு லெட்டரை கொடுத்து வச்சிருக்கா. கொஞ்சம் பேரு யாரு இது? டேய் யாருன்னு சொல்லுங்க. டேய் போட்டு கைக்கிற. யாருக்கு நீ டேய் போட்டு கைக்கிற? இந்த யாருன்னு சொல்லுங்க. தனிஷியாட அண்ணன் கைக்கிறேன்டா. தனுஷியாண்டா யாருங்க? தனிஷியாண்டா நீ லெட்டர் கொடுத்த பிள்ளை தனிஷியா. நான் ஒரு லெட்டர் வந்த பழங்க எனக்கு இல்ல. லெட்டர் கொடுக்குற பழக்கம் அப்ப லெட்டர் வேண்ட பழக்கம் இருக்கும். இல்ல அதுவும் இல்லையோ. நீ யாரு முதல் நீ யாரு? நீ நம்பர் லெட்டர்ல எழுதி கொடுக்காமல எந்த தங்கச்சி உனக்கு நான் கூட்டி தரேன்டா. டேய் எந்த தங்கச்சி நான் உனக்கு கூட்டி தராடா. எங்க கூட்டிட்டு வரு? எனக்கு தெரிஞ்ச உனக்கு தெரிஞ்சவெல்லாம் இல்ல. டான்சியாட அண்ணன் கேட்கிறேன். நீ படிக்க போனா படிக்கிற வேலையை மட்டும் பாக்குறல. உந்த வேலை எதுக்குறா உனக்கு? என்ன பேரு போட்டிருக்க? கெரிசோ என்ன பேர் போட்டிருக்க? கரிஷ் என்ன போட்டிருக்கியா? உனக்கு படிக்கிற முக்கியமோ இல்ல இப்படி போற பிள்ளைகளுக்கு நம்பர் கொடுத்து விளையாடுற முக்கியமோ? என்ன இது சொல். எவ்வளவு நாள் தங்கச்சி முன்னால சுத்துறா சொல்லு. இப்ப என் தங்கச்சி பேர் உனக்கு தெரியும்? இப்ப எப்படி தெரியும்? அதுக்கு பாடம் வாங்கிட்டு நீ உங்களோட அம்மாட்ட வருவான். இப்ப உங்களோட அம்மாட்ட வருவான். நான் லெட்டரையும் நீ எழுதி கொடுத்த நம்பரையும் தூக்கி எடுத்து உங்களோட அம்மாட்ட வருவேன். வீடு தேடி வந்து சண்டை பிடிக்க கூடாது பாக்குறா. நல்லா கத்தி இருக்கி. சிரிப்பு காட்டுறதானே சிரிப்பு போலீஸோ? தம்பி இங்க சீரியஸா காய்ச்சி கொண்டிருக்க, சிரிச்சு கொண்டிருக்காய் நீ. எங்க கூட்டிட்டு வர? எப்படா நீ சொல்றா? நீ என் தங்கச்சி எப்படா உன்னிட்ட கூட்டிட்டு வர? உன்னை நம்ப எப்படா கூட்டிட்டு வர? ரோட்டால போன பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து போட்டு நம்பர் எழுதி கொடுத்திக்கா, பேரையும் எழுதி கொடுத்து. என் தங்கச்சி நான் எடுத்துக்கு வரு. நீ என்னடா புதுசா காய்க்கிறா? நிப்பாட்டு கதையை கொஞ்சம் நிப்பாட்டு இல்லையோ? நீ நம்பர் கொடுக்காம இப்படி வந்ததுல நம்பர் ரோட்ல நின்று நாய் மயக்க இருந்து கத்தாம முடிஞ்சாவா? எவர்த்த வரணும் சொல்லு. எவர்த்த வரணும் சொல்லு. எங்க எங்க
எவ்வளோ வரும் சொல்லு. அதான் பையன் ஹாஸ்பிட்டல் உனக்கு வா. பதினோரு வருஷம் கரியா பெரிய வால் வச்சு சரியா வெட்டுவோம் வெட்டி சின்ன வெட்டில்ல வா 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 வா. இதான் கடைச்சி எல்லாம் பார்த்து அவங்கள வீட்டு பார்த்து தராங்க சரியோ. சரி நீ என்ன தைரியம் நம்பர் கொடுத்தா அம்மாட்ட போன கொடுக்க அம்மாட்ட போன கொடுக்க கைப்ப கொடுக்க நான் ஏன் கொடுக்கு நீ வா. நீ நம்பர் கொடுக்குறியா உனக்கு சரியா அதே என்ன அவனு இவனுக்கு வெட்டாட்டி இவனுக்கு சரியா இவனே. நீ பாவர்த்தமா ஹரியா வா இப்போ பத்திரிகை வருவா நீ வா நீ வா அதான் நீ வா பத்திரிகை அர்த்தமா ஹரியா வா அவர்தான் ஹரியா வா. எப்படா நீ இப்ப தைரியமா கைப்பா? நீ செய்ததே தப்பு. எப்படா நீ தைரியமா கதைப்பா? அரே செஞ்சா நீ பாடுற நீ கதை நீ பாடு நீ பாடு நம்பர் வந்து அடே புடேன்ற சரி வராய் சரியோ. நீ செஞ்ச எல்லாம் பிள்ளை சரியோ. அடே புடாண்டி சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறா என்ன? நீ எந்த வச்சியோ அதோட ஒரு வச்சு தான் இந்த தங்கச்சி கூறு. என்னடா இவ்வளவு செஞ்சிருக்கா? நீ உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னடா நீ கைக்கிறதா தம்பி? அடம்பாம ரோங் நம்பருக்கு கோல் எடுத்துட்டா சரியா. நீ ரெண்டு பேரும் கூட சொல்லிட்டா சரியா. தம்பி நான் திரும்ப சொல்லுவோம் உனக்கு வந்து அனுஷான்றா தெரியாது சரியா. அப்ப உண்ட நம்பர் அப்படி வேற எழுதி வந்து அந்த லெட்டர்ல உண்ட தங்கச்சி நம்பர் கொடுத்து வேண்ட நம்பரை கொடுத்து வேண்ட நம்பரை தான் தெரியும். அந்த லெட்டர்ல என்ன அழிக்கணுமோ தெரியும் உனக்கு. எனக்கு அந்த பழக்கமே நீ இப்ப லெட்டர் கொடுக்கலையா நீ ஒருத்தருக்கு? நான் ஒருத்தர் லெட்டர் போனேன். கதை முடியுமா? சரி நம்பரை சேவ் பண்ணிட்டாலே சரி என்கிட்ட போட்டோ அப்படின்னு வரும். அதுக்கு இது ஹெல்மெட் தானே போட்டிருக்கு. இது கூட ஃபேன் மியூசிக் யாருன்னு கண்டுபிடிக்க. சரி எப்படி கண்டுபிடிப்பாங்க? சரி அவங்க அந்த மேலே வந்து ஃப்ராங்க் பண்ணணுண்டு இருந்தாங்க. உண்மையில அந்த வீடியோ போட்டவரும் வந்து நிறைய பேர் அனுப்பி வச்சிருந்தவங்க. ஆனால் ஒருத்தருக்கு எடுக்கல. நாங்கள் கிஷோத்தை வச்சுக்கிறோம். கிஷோத்திர டீம் ஒரு ஆளுக்கு ஃப்ராங்க் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து கிஷோத்தை வச்சு செய்வாங்க ஆக்கல. உண்மையில வந்து இந்த பிராங்க் கால்ஸை வந்துட்டு காட்டிட்டு மெயினாக இதை சொல்லணுன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது நாங்கள் ஹெல்ப்பிங்கை வந்துட்டு ஒரே இடத்துல பண்ணி கொண்டிருக்காம தெரியும் உங்களுக்கு மாறி மாறி இடங்களை வந்து ரிசிப்ட் ஆகி பண்ணுறது. ஸோ அடுத்த கட்டமான ஒரு ஹெல்ப்பை வந்து எங்களை பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையக பக்கம். ஸோ மலையக பக்கத்தில் இருந்து இந்த ஏரியாக்களில் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. தம்பி நீங்கள் இவங்களுக்கு தாராளமாக உதவி பண்ணலாம் என்று சொன்னால் உதவி பண்ணக்கூடிய குடும்பங்கள் தான் அப்படி சொல்லி எங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அது எங்கேருந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கணும். உண்மையிலே வந்து நிறைய தடவை நாங்கள் வீடியோ போட்டதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மலைய பக்கம் வந்து பண்ண மாட்டீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இல்லை பிரித்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி. நாங்கள் உண்மையிலே அப்படி இல்லை. ஸோ உண்மையிலே அங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ஐடியாக்ஸ்கள் வேணும். அங்கே வந்து நிற்கிறதுக்கு அண்ட் வந்து ட்ராவலிங் உண்மையிலே மற்ற இடங்களை போல் இல்லை, கஷ்டம் மலைகள் பகுதிகளில் ட்ராவல் பண்ணுறது அண்ட் வந்து இயற்கையான நிறுத்தங்களும் கூட. அப்போ அதால் வந்து நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஓகே இப்போ சரியாக போகிறோம். வந்து அது வந்து நானும் போகவில்லை, பிறலானார்கள் தான் போகிறாங்க. ஸோ அந்த உண்மையிலே வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கும் சொல்லணுமன்றதுக்காக. ஏன் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் மலைய பக்கம் வந்து நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு உண்மையிலே தெரியப்படுத்தணும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு அனுப்பி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக எங்கள் டிஸ்பிளேல தர நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுங்க. எங்கள்கிட்ட வந்து பழைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்குது, நாங்கள் அதை வச்சு செய்வோம். அதை தாண்டி வந்து புதுசாக வந்து யாராச்சும் நீங்கள் உங்களுக்கு வந்து பண்ணலாமான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நிற்கிற அவ்வளோ நாளும் வந்து நீங்கள் சொல்கிற இடங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி தருவேன். கண்டிப்பாக வந்து ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காமல் எங்களுக்கான அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தாங்க. இதுக்காக வேண்டி தான் நாங்கள் மெயினாக வந்து இன்றைக்கி ஃப்ராங்க் கால்ஸ் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். என்ன சொன்னால் உண்மையில் வந்துட்டு மலையகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய குடும்பங்கள் வந்துட்டு உதவி தேவை, கண்டிப்பாக வந்து தேவை அப்படிங்கிறது எல்லாமே கஷ்டம் தான். அந்த சாப்பாடுகள் வந்து வேலையில் வந்து சரியான கூலி கிடைக்கிறது இல்லை, நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ திடீரெண்டு அங்கே பக்கம் வாரம் நீங்கள் வந்து உண்மையிலே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம், வந்து உதவிகளை வந்து பெற்றுக் கொடுக்கலாம். நீங்களும் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்களா உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வந்து
கண்டிப்பாக வந்து மறக்காமல் நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம். அப்படியான ஃபெமிலிகள் இருந்தால் எங்களோட டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் டீட்டெயிலை வந்து அனுப்பி வைங்க. அடுத்த கட்ட காணொளி எங்கேருந்து அந்த ஹெல்பிங் வீடியோக்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் அது மலையாளத்திலிருந்து தான் வரும். ஓகே, அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலிருந்து இதுக்கு முன்னே வந்துட்டு தெய்வான பாட்டியோட வந்துட்டு ஃப்ராங்க் வந்து பேசியிருந்தோம். இதுலேயும் வந்து நிறைய ஐடியாஸோட வந்து நான் வந்து ஃப்ராங்க் பண்ணலை. கிஷோத்துக்கு பிடிச்ச 2 பேரோடைய கிஷோத்துக்கு தெரிஞ்ச 2 பேரை வச்சு நாங்கள் ஃப்ராங்க் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன சொல்லுங்கன்னா அவசரமாக போகிறோம், டைம் இல்லைன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.